நீ வர்றதும் போறதும் அவருக்கு தெரியாமலேயே இருக்கட்டும். ஐயோ தெய்வத்தை தொலைத்து கேட்டப்பாரு. என் குடும்ப விரோதியை ஒழிக்காம விட மாட்டேன். பார்வதி, விரதத்தை விட்டுட்டு எங்கிட்ட சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத நாகப்பூஜை மட்டும் இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கியா? இந்த பாம்பு ஏறு. இது எங்க இருந்து வந்தது? எங்க இருந்து வரலீங்க. அன்னைக்கு நீங்க நெருப்பு வச்சு கொடுத்தீங்களே அதுதாங்க. அப்படின்னா அது இன்னும் சாகலையா? இல்லைங்க, அன்னைக்கு ராத்திரி அது வந்துதான் என் மயக்கத்தை தெளிய வச்சது. அப்போல இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது வந்துகிட்டு தாங்க இருக்கு. இத சொன்னா எங்க அதோட உயிருக்கு மறுபடியும் ஆபத்து வந்துருமோன்னு பயந்து பேசாம இருந்துட்டேன். தப்புதாங்க, மன்னிச்சிருங்க. இப்பவாது அந்த தெய்வத்தை நம்புங்க. தெய்வம்? யாரும் தெய்வம்? நீங்க தாங்க. கட்டிய கணவரை விட ஒரு பெண்ணுக்கு கடவுள் வேற ஏதுங்க? அந்த கடவுளுடைய உத்தரவை மீறி அவன் விரோதியை நீ வீட்டுக்குள்ள அனுமதிக்கலாமா? அது விரோதி இல்லைங்க. கல்யாணமே ஆகாம இருந்த எனக்கு இந்த கடவுளுடைய கருணை கிடைக்கும்படி செய்த கற்பக விருட்சம். இல்ல, அது விஷ விருட்சம். படத்துல நாமமும் பல்லுல நஞ்சு வச்சிருக்கிற பயங்கர ஜந்து. தப்புங்க, தப்பு. அது ஒரு தெய்வம். பக்தியோட தன்னை கும்பிடுறவங்களுக்கு தெய்வம் பாதகம் செஞ்சதா நீங்க கேட்டிருக்கீங்களா? பைத்தியக்காரி, நீயாவது வெள்ளிக்கிழமை மட்டும் விரதம் இருந்த. எங்க அம்மா ஒவ்வொரு நாளும் உதயத்துல இருந்து அஸ்தமானம் வரைக்கும் உடம்ப பட்டினி போட்டு வாட்டி கடுமையான விரதம் இருந்து ஒரு கருநாகத்தை வணங்கினாங்க. ஏன்? தனக்கு புள்ள இல்லைங்கிற குறை போகணுங்கிறதுக்காக. நான் பிறந்தேன். நாக பூஜை செஞ்சதுனாலதான் நான் பிறந்தேன் நம்பி எனக்கு நாகராஜன் பேர் வச்சாங்க. தன்னுடைய பாலை எனக்கும் பசுவுடைய பால் அந்த பாம்புக்கும் ஊட்டி பாசத்தோட 2 பேரையும் வளர்த்தாங்க. ஒரு நாள் நான் காலேஜுக்கு போயிட்டு திரும்பி வந்தப்போ பேசும் தெய்வமா இருந்த என் தாய் பிரேதமா கிடந்தாங்க. எந்த பாம்பை தன்னுடைய பிள்ளைக்கு பிள்ளையாகவும் கடவுளுக்கு கடவுளாகவும் கருதி பால் ஊட்டி வளர்த்தாங்களோ அந்த பாம்பு பாலை குடிச்சு குடிச்சு கடைசியில எங்க அம்மாவோட உயிரையும் குடிச்சு அந்த இடத்துலயே அந்த விஷஜந்துவை அடிச்சு கொண்டுட்டாங்க. வேம்புக்கு தண்ணி ஊத்து, ஆனா பாம்புக்கு பால் வாக்காதேங்கிற சொல் எவ்வளவு உண்மைன்னு அன்னைக்குத்தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிச்சு அந்த நன்றி கெட்ட நாகத்துடைய வர்க்கத்தையே அடியோட அழிக்கிறதா அந்த நிமிஷமே சபதம் எடுத்துக்கிட்டேன். நாகராஜன் எங்க அம்மா வச்ச பேர்ல நாகம்ங்கிறத வெட்டிட்டு வெறும் ராஜன் மட்டும் வச்சுக்கிட்டேன். அதனாலதான் கல்யாண வீட்டுல பாம்பை கண்டதும் நெருப்பு வச்சு கொடுத்தனேன். இப்ப சொல், அந்த விஷ வர்க்க என் விரோதியா இல்லையா? என் விருப்பத்துக்கு மாறாத வீட்டுக்குள்ள அனுமதிச்சு பால் ஊத்துறது குற்றமா இல்லையா? சொல். பார்வதி, எங்க அம்மா மாதிரி நீயும் என்னை விட்டு கொஞ்சிடாம இருக்கணும்னா கூப்பிட குடும்ப விரோதியே கூப்பிடு. பார்வதி, எப்படி வரும்? இப்ப நீ போன்னு சொல்றது போச்சுல்ல, அது மாதிரி வாழ்னு கூப்பிடு, கண்டிப்பா வரும். உங்களுக்கு கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து நான் சொல்றது கேளுங்க. தேவையில்லை. உன் வார்த்தைக்கு கேவலம் ஒரு பாம்பு கட்டுப்படுது, ஆனா என் வார்த்தைக்கு நீ கட்டுப்பட மாட்டியா? அப்படின்னா நான் கவலை நம்பி உள்ளவனா? கடவுள் நம்பிக்கை இல்லாதவனா? நீங்களுக்கு தீங்கு செய்யற உண்மைத்தனா? என் கணவர் உத்தமர், இறக்கம் உள்ளவர், கருணை உள்ளவர். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல? இருக்குங்க. உன் புருஷன் உனக்கு வேணும்னா அந்த பொல்லாத நாகத்தை சுட்டு பசிக்கிட்டா வீட்டுக்குள்ள அடி எடுத்து
நானும் தற்கொலை பண்ணி செத்துருவேன். போலாம். தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, தம்பி அண்ணா, எப்ப வந்தீங்க? 2 நாளைக்கு முன்னாடி விடுதலையான. உனக்கு கல்யாணமாகி நீ கோயம்புத்தூர்ல இருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அண்ணங்கிற முறையில உன்னை ஆசீர்வதிச்சுட்டு பழைய குற்றவாளிங்கிறதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்தேன். நீ எஸ்டேட் போயிருக்கிறதாக மேனேஜர் சொன்னாரு. உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டேன். அண்ணா, நீங்களா அப்படி பேசுறீங்க? ஆச்சரியமா இருக்கா? சிறைச்சாலை என்ன சிந்திக்க வச்சது. செய்த தவறுகளுக்காக நான் வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன். வெளியில வந்ததும் புது மனிதனா மாறிட்டப்பா. என்ன நம்புப்பா, என்ன நம்பு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமா, எங்க உன் மனைவியை காணோம்? அவளுக்கு எனக்கும் ஒரு சின்ன தகராறு, அதனால. சேச்சே, குடும்பம் இருந்தா புருஷன் கொண்டாடி தகராறு சகஜம். இதுக்கு போய் என்ன பிள்ளைப்பா நீ? ராஜன், என்ன ராஜன், உனக்கு முன்னால் நான் வரலான்னு பார்த்தேன், நீ முந்திக்கிட்டியே. ஆமா, தங்கச்சி எங்க? ஓஹோ, பிறந்த ஊராச்சே, இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டியா? யாரு புதுமுகம்? இன்னொரு மேனேஜரா? அவன் இருக்க பத்தாதா? என் அண்ணன்டா அவரு. உங்க அண்ணனா? தம்பி, நான் புறப்பட்டுமா? எங்கண்ணா? புறப்படும் போதே அவசரம் முடிச்ச மாதிரி எங்க இல்ல. உன்னை பாத்துட்டேன், இனிமே இங்க என்ன வேலை? அப்போ அண்ணனுக்கு இது மாதிரி பங்களா இருக்கும். பங்களா, காரு, எஸ்டேட், பணம் எல்லாமே இருந்தது. இப்ப எதுவுமே இல்ல, தாடிதான் இருக்கு. எல்லாம் வேற இந்த வரேன். வாய் முடா, விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன் விடுறீங்க? வாங்க என்ன மேல போலாம். வேண்டாப்பா தம்பி, ஒழுக்கமும் உயர்ந்த பண்பு நிறைஞ்சிருக்கிற உன்னோட வர்றதுக்கு எனக்கு என்ன அருகதை இருக்கு? அண்ணா, செஞ்ச தப்ப நினைச்சு வருங்கனா தனக்கு ரிலீஃப், திருந்தனா மத்தவங்களுக்கு ரிலீஃப். இப்போ நீங்க புடம் போட்ட தங்கம், உங்களுக்கு என்ன சும்மா சுயங்கின்னு மேல போங்க. ஆமாண்ணா, என் கூடவே தங்கி இருந்து எஸ்டேட்டை பாத்துங்க. இல்லப்பா, நான் எங்கேயாவது போய் எப்படியாவது பழச்சுக்கிறேன். உங்களை விட மாட்டேன், பழசெல்லாம் மறந்துடுங்கண்ணா. இந்த பாருங்க, அண்ணாங்கிறதுனால மரியாதையா கூப்பிடுறோம். நான் இங்கே சுரேஷ் ராஜனோட அண்ணாங்கிறது தெரியாம அவனையே குலசை சொன்னது எவ்வளவு பெரியதான். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. சார், தெரியாதனமா சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. மகத்தான திட்டத்தை கொடுத்துட்டு மன்னிப்பா கேக்குறீங்க? நான் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு ஆலோசனை சொல்லிட்டு கோழைகள் மாதிரி பேசுறீங்களே, வெக்கமா இல்ல? சார், சுரேஷ் அண்ணனுடைய அருமையான நடிப்பை தம்பிதான் நம்பிட்டான்னா நீங்களுமா நடிப்பா நம்ப முடியலையே. தம்பி கிட்ட எவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருக்கேங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அவன் எனக்கு உதவி செய்ய மறுத்தவன், என்ன உதாசீனப்படுத்தவன். உடன் பிறந்த தம்பியா அவங்க உதாசீனப்படுத்திட்டாரு. உடன் பிறந்தவனா இருந்தா உயிரை கொடுத்திருப்பானே. அப்படி இல்ல, எங்க அப்பாவுக்கு 2 மனைவிகள். நான் மூத்ததாரத்து பிள்ளை, ராஜன் இளையதாரத்து பிள்ளை. எல்லாரும் ஒரே குடும்பமா சேலத்தில் இருந்தோம். எங்க அப்பா இறந்த பிறகு குடும்பத்துல பாகப்பிரிவினை ஏற்பட்டு என் பங்கை எடுத்துக்கிட்டு நான் மெட்ராஸுக்கு போனேன். இஷ்டப்படி செலவு செய்த எல்லாத்தையும் அழிச்சேன். கடைசியில ஜெயாவோட பதவி எனக்கு கிடைச்சது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டேன். ₹1,00,000 நெக்லஸ் கேட்டேன். ஆமா, எப்படியாவது என்ன கல்யாணம் செய்துக்கிட்டா போதுங்கிறதுக்காக நகை கடையில நெக்லஸ் திருடினீங்க, போலீஸ்ல பிடிபட்டீங்க. எஸ், போலீஸ்ல பிடிபட்டதும் அங்கிருந்தபடியே தம்பியை டெலிபோன்ல கூப்பிட்டு எனக்கு ஜாமீன் கொடுத்து என்ன காப்பாத்தும்படி கெஞ்சினேன். அவன் மறுத்துட்டா. தப்பு செய்தா தண்டனை அனுபவிக்கத்தான் வேணும்னு தயவுதாட்சியம் இல்லாம சொல்லிட்டான். அவன் மட்டும் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தான், நான் ஜெயிலுக்கு போயிருக்கவே மாட்டேன். அந்த வஞ்சத்தை நெஞ்சில வச்சுக்கிட்டு தான் அவனை பழிவாங்க சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதிர்பாராம உங்களை சந்திச்சேன். நீங்க கொடுத்த அருமையா திட்டத்தை நிறைவேற்ற போறேன். எப்படி? விஷம் வச்சு ராஜனை சாகடிக்கணும். அப்படின்னா அரச மரத்தை முதல்ல வெட்டிட்டா அதோட இணைஞ்சிருக்கிற வேம்ப விளக்குறது கஷ்டமே இல்லை. புருஷன் போயிட்ட செய்தியை கேட்டா பொண்டாட்டி ஓடி வருவா. வர்ற வழியிலேயே அவளும் போயிடுவா. அசோக், கணக்கை எழுதுற உன் கையாலேயே கணக்கா விஷத்தை நீதான் கணக்கணும். ஐயோ, எனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா ராஜனை நான் எப்பவோ சாகடிச்சிருப்பேன். இதுக்கெல்லாம் பயந்தா எஸ்டேட் எப்படிதான் கிடைக்கும்? தட்டி கொடுக்க நான் இருக்கேன். தைரியமா இரு. பழிக்கு பழி, பணத்துக்கு பணம்.